சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் முதல் 3 அதிகாரங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. யூதா ராஜ்யத்தின் தெற்கு பகுதிக்கு தீர்க்கதரிசியாக எரேமியா அழைக்கப்பட்டார். அது ஊழியம் அந்த ராஜ்யத்தின் இறுதி 40 ஆண்டுகள் செய்யப்பட்டது. எருசலேமின் அழிவுக்கு முன் பாபிலோனுக்கு தேவஜனம் கொண்டு செல்லப்பட்ட நாட்களிலும் அவனது ஊழியம் நடந்தது. யோசியா, யோவாகாஸ், யோயாக்கீன், சிதேக்கியா ஆகிய ராஜாக்களின் காலங்களில் அவர் ஊழியம் தொடர்ந்தது. அக்காலங்களிலே ஜனங்கள் தேவனை எதிர்த்து மற்ற ராஜ்யங்களின் உதவியோடு தங்களது எதிரிகளிடமிருந்து விடுதலை பெற நாடினார்கள். தங்களுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பும்படியாக எரேமியா நெருக்கினது மட்டுமல்லாமல் தேவனையும் அவரது நியாயத்தையும் புறக்கணித்தால் அவர்கள் தண்டனையினால் துன்பப்படுவார்கள் என்பதையும் எச்சரிக்கையாக சொன்னார். எரேமியாவுடைய செய்தியினாலும் தேவனிடத்திலிருந்த அவருடைய பக்தியினாலும் அதிகமான எதிர்ப்புகளையும் துக்கங்களையும் எரேமியா அனுபவிக்க நேர்ந்தது. எரேமியா பிறப்பதற்கு முன்னே அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும் என்று தேவன் நிச்சயித்திருந்தார். எரேமியாவுக்கு எவ்வாறு தேவன் ஒரு வாழ்க்கை திட்டத்தை வைத்திருந்தாரோ அவ்வாறே நாம் ஒவ்வொருவருக்கும் அவர் செய்கிறார். அப்படி நோக்கம் என்னவென்றால் நாம் அவரது சித்தத்தின்படி வாழ்ந்து அவருடைய திட்டத்தை நம்மளை நிறைவேற்ற அவரை அனுமதிக்க வேண்டும். எரேமியாவுக்கு சம்பவித்தது போலவே தேவனுடைய திட்டத்திற்கு ஏற்றவாறு வாழும்பொழுது எதிர்ப்புகள் வரலாம், துன்பங்கள் வரலாம். ஆனால் நம்முடைய நன்மைக்காகவே எல்லாவற்றையும் தேவன் செய்வார். தீமைகளை நன்மையாக மாற்றுவார். கர்த்தருடைய உண்டாக. தேவனுடைய அழைப்பை பெற்றபோது எரேமியா வாலிபனாக இருந்தார். யூதாவின் மூப்பர்களிடத்திலே தேவன் வசனத்தை பேச வேண்டும் என்று எண்ணிய பொழுது அதிகமாய் பயம் வந்தது. இதோ அந்த அழைப்பு நிறைவேறும்படியாக எரேமியாவை பலப்படுத்த போவதாக ஆண்டவராகிய தேவன் வாக்குத்தத்தம் செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவையாக. அவர் நமது வாழ்க்கையிலும் அது எந்த பணியாக இருந்தாலும் எந்த காரியமாக இருந்தாலும் விசுவாசத்தோடு நாம் உறுதியாக நின்றால் தேவனுடைய உதவியும் தேவனுடைய விசேஷித்த மகிமையும் நமக்கு உண்டு என்பதை தேவன் வாக்குத்தத்தம் செய்கிறார். எரேமியாவின் தீர்க்கதரிசன செய்தி தேவனால் இவைப்பட்டு வரும் என்று தேவன் அவருக்கு உறுதியளிக்கிறார். மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தைகள் எரேமியாவின் வாயின் மூலமாக வெளிப்படுகிறது. நியாயத்தீர்ப்பு, மீட்பு ஆகிய 2 அம்சங்களும் எரேமியாவின் செய்திகளாக இருந்தன. யூதாவின் சரித்திரத்தில் எரேமியா இருந்த காலம் அவருடைய செய்தியை நியாயத்தீர்ப்புக்கும் அந்தகாரத்திற்கும் நேராக முக்கியமாக திசை திருப்பியது. தேவன் புதிதாக நட்டு கட்டுவதற்கு முன்பதாக சீர்கெட்ட இஸ்ரவேலை பிடுங்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. எனவேதான்
அவர் சொல்கிறதான காரியம், பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சமயம் உண்டாவது. ஆண்டவர் எதை செய்ய சித்தமாயிருக்கிறார், செய்யும்படி நம்மை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. இங்கே ஒரு வாதுமை மரத்தின் கிளையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியாவே, என் எண்ணத்தை காண்கிறாய், வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன். சமயமே உண்டாவதாக. ஆண்டவர் தாமே அந்த கிளை எப்படி இருக்கிறது என்று சொல்லி அந்த தீவிரமாய் அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். சமயமே உண்டாவதாக. வடக்கே இருந்து தீங்கு தேசத்தினுடைய கொடிகள் மீது எல்லாம் வரும் என்பதை அங்கே சொல்லுகிறார். வசந்த காலத்தில் முதலாக பூவை தருவது வாதுமை மரம். இதற்கு 2 அர்த்தங்கள் உண்டு. எரேமியாவின் மூலமாக சொல்லப்பட்ட தேவ வார்த்தை விரைவில் நிறைவேறும். எப்படி வாதுமை மரத்தில் கிளையில் பூ வந்ததோ அதே போல் தேவன் ஜீவன் உள்ளதாக இருந்து அவருடைய நோக்கம் நிறைவேறும்படியாக சரித்திரத்தை வழிநடத்துவார் என்று ஜனங்கள் அறிய வேண்டும். ஒரு சமயம் உண்டாவதாக. யூதாவை எதிர்த்து வரப்போகும் பாபிலோனுடைய படையெடுப்புகளையும் இங்கே காண முடியும். 2வது அதிகாரத்திலே இஸ்ரவேல் தேவனை விட்டு விலகி போவதை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். சமயம் உண்டாவது. எப்படி என்னை விட்டு தேவன் இஸ்ரவேலுக்கு உண்மையா இருந்தும் அவர்கள் அவருக்கு முதுகை காட்டினார். விசுவாசிகள் எல்லோரும் தன் சொந்த இச்சைகளையும் உலகத்தின் பாவ சந்தோஷங்கள் நாடும் பொழுது நாம் தேவனுக்கு எதிராகவே மாறிவிடுகிறோம். கர்த்தருக்கு பணிந்து கொடுக்க வேண்டிய அவசியமா இருக்கு. 3வது அதிகாரத்திலே பல தெய்வங்களை நாடி யூதா சென்றது. தேவனுக்கு எதிராக ஆவிக்குரிய தேசியத்தனத்திற்கு ஒப்புக் கொடுத்தது. தேவனுக்கு உண்மையா இல்லாததினால் அங்கே அவர்கள் பலவிதமான துன்பங்களை தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். சீர்கட்ட இஸ்ரவேல் என்பவள் செய்தியை கண்டாயா என்று ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். அந்த எரேமியா வார்த்தை அவருக்கு எச்சரிக்கையா இருந்தது. ஆண்டவருடைய சமூகத்திலே நாமும் கூட தேவனுடைய வார்த்தையை பற்றிக்கொள்ளும் ஒப்புக் கொடுப்பு தேவன் மகிமையான ஆசீர்வாதத்தை அருளி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.